வாழ்வாதாரத்தை அளிப்பவன் எம்முடைய இறைவன், எம்மை படைத்தவன். அவன்தான் எமக்கு உணவளிக்கிறான். ஒரு நாடு ஒருவருக்கு உணவளிக்க முடியாது. ஒரு தந்தை ஒரு மகனுக்கு உணவளிக்க முடியாது. வாழ்வாதாரத்தை அமைக்க முடியாது. ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு, ஒரு நிறுவனம் தன்னுடைய ஊழியர்களுக்கு, இதுவெல்லாம் காரணமாக இருக்கலாம். ஆனால் எமக்கு ரிஸ்கை அளிப்பவன் அல்லாஹ். பறவைகளுக்கு யார் உணவளிக்கிறாரோ, வாழ்வதற்கு அமைவுகளை ஏற்படுத்துகின்றாரோ, விலங்கினங்களுக்கு யார் உணவளிக்கின்றானோ, யார் இந்த உலகத்திலே அவனை மறுப்பவர்களுக்கு உணவளிக்கின்றானோ, அவன்தான் எமக்கும் உணவளிக்கிறான், எமக்கும் ரிஸ்கை அளிக்கிறான். ஒரு கேள்வி, அவனை மறுப்பவர்களுக்கு உணவளிப்பவன், ரிஸ்கை அளிப்பவன், அவனை உரிமையோடு வணங்கக்கூடிய முஃமின்களுக்கு அல்லாஹ் உணவளிப்பதை மறந்து விடுவானா? ரிஸ்கை அளிப்பதை மறந்து விடுவானா? ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மா அஹதுன் அஸ்பரு அலா அதன் சமிஅஹு மினல்லாஹ் யத்ஊன லஹுல் வலத். இந்த உலகத்திலே தீய வார்த்தைகளை கேட்டதற்கு பிறகும் அல்லாஹ்வை போன்று பொறுமையுடையவர்கள் யாரும் இல்லை. அவனுக்கு மகன் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். ثم يعافيه ويرزقهم. அவர்களுக்கு நோய் வந்தால் குணப்படுத்துகிறான், அவர்களுக்கு ரிஸ்கை அளிக்கிறான். அர்-ராஸிக் அவன் அர்-ரப், அவன் பொதுவானவன். அவனை ஏற்பவர்களுக்கு தான் அல்லாஹ் ரிஸ்கை அளிப்பான், அவனை ஏற்காதவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை அளிக்க மாட்டான் என்று கிடையாது. அவன் அர்-ரப், அலிஃப் லாம் அர்-ரப், எல்லோரையும் பரிபாலிக்க கூடியவன். அவனை ஏற்றாலும் மறுத்தாலும் விமர்சனம் செய்தாலும் இல்லை என்று நீக்கினாலும் எல்லோருக்கும் அவன் ரப், அர்-ரப், எல்லோருக்கும் அவன் அர்-ராஸிக், எல்லோருக்கும் அவன் அர்-ரஸாக். முதல் என் தந்தை அல்ல, என் நிறுவனம் அல்ல, என் முதலாளி அல்ல, என் நாடு அல்ல, நான் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் எனக்கு கொடுத்தவன் அல்லாஹ். இவர்கள் இல்லை என்றாலும் அல்லாஹ் கொடுப்பான், இவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் கொடுப்பான். இவர்கள் எல்லாம் ஒரு காரணம். என் குழந்தைக்கு உணவளிப்பதற்கு நான் ஒரு காரணம், ஆனால் அந்த குழந்தைக்கு உணவளிப்பவன் அர்-ரஸாக். நான் இருந்தாலும் உணவளிப்பான், நான் இல்லை என்றாலும் உணவளிப்பான். இன்று எல்லோருக்கும் கவலை என்ன? இந்த உலகத்திலே நாம் மறைவதற்கு முன்னால் ஒரு பெரும் சொத்தை நம்முடைய வாரிசுகளுக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும் என்று ஓடுகிறோம், தவறில்லை. ஆனால் எண்ணம் என்ன? நான் இறந்ததற்கு பிறகு யார் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள்? நீங்கள் உயிரோடு இருக்கும் போது யார் பார்க்கிறார்கள்? நீங்களா அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை முடிவெடுக்கிறீர்கள்? இந்த நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ்வை மறுத்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம். நாம் ஒரு காரணம், நாம் இல்லை என்றால் அல்லாஹ் இன்னொரு காரணத்தை ஏற்படுத்துவான். இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த ஒரு உயிரினத்திற்கும் ரிஸ்கை அளிப்பவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கையை உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். இரண்டாவது அடிப்படை, அர்-ராஸிக் அர்-ரஸாக். அவன் ரிஸ்கை முடிவெடுத்திருக்கிறான். அர்-ரிஸ்கு முகத்தர், வாழ்வாதாரம் முடிவு செய்யப்பட்டது. எப்போது? நாம் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னாலும். ஏன், வானங்கள் பூமிகள் இந்த உருவாவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா படைப்புகளுடைய ரிஸ்கையும் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான். இந்த உலகத்திலே சிலர் நினைக்கலாம், அல்லாஹ் ஏன் என்னை ஏழ்மையில் வைத்திருக்கிறான்? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு மட்டும் இந்த கதரை கொடுத்திருக்கிறான்? ஏன் எனக்கு மட்டும் அல்லாஹ் இந்த ரிஸ்கை அல்லாஹ் அளித்திருக்கிறான்? எனக்கு ஏன் இந்த மனைவி? எனக்கு ஏன் இவ்வளவு இந்த குழந்தைகள்? ஏன் எனக்கு குழந்தை இல்லை? ஏன் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை? ஏன் எனக்கு செல்வத்தில் இன்னும் அதிகரிக்கவில்லை? ஏன் எனக்கு இந்த வேலை? ஏன் என் வாழ்வு இப்படி இருக்கிறது என்று பலருடைய வாழ்க்கையில் கேள்வி இருக்கும். அல்லாஹு அல் ஹக்கீம், அல்லாஹ் நீதியானவன். இந்த அல்லாஹுடைய பெயரை உள்ளத்தில் ஆழமாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த கேள்வி வராது. அல்லாஹ் அறிந்தவன், நான் ஏன் இந்த நிலையில் இருக்கிறேன் என்று. எனக்கு ஏன் இந்த சோதனை? அல்லாஹ் அறிந்தவன். எனக்கு ஏன் இந்த குடும்ப வாழ்வு? அல்லாஹ் அறிந்தவன். எனக்கு ஏன் இந்த செல்வம்? எனக்கு ஏன் இந்த தொழில்? எனக்கு ஏன் இந்த வேலை? அல்லாஹ் அறிந்தவன். என்ன அறிந்தவன்? எனக்கு இதுதான் நலவு என்று அறிந்தவன். ஒருவேளை என்னை ஏழ்மையில் படைக்காமல் அல்லாஹ் செல்வத்தில் படைத்திருந்து என்னை வழிதவர செய்திருந்தால், அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து ஷூரா 27வது வசனத்தில் கேளுங்கள். இந்த வசனங்களை குர்ஆனுடைய வசனம் செவிமடுத்து கேளுங்கள். வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்த்
ஒருவேளை அந்த அடியானுக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகரித்து கொடுத்திருந்தால் இந்த பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவராக, வரம்பு மீறியவராக அவர் மாறியிருப்பார். வலாக்கி யுனஸ்ஸிலு பிகதரின் மா யஷா. அல்லாஹ் நாடியவாறு அவருக்கு அல்லாஹ் கதரை இறக்கி இருக்கிறான், அருளி இருக்கிறான். இன்னஹு பிஇபாதிஹி கபீரும் பஸீர். அவனுடைய அடியார்களை அல்லாஹ் நுட்பமாக அறிந்தவன், பார்க்கக்கூடியவன். அல்லாஹ்விற்கு தெரியும் இவன் இந்த நிலையில் இந்த செல்வத்தில் வாழ்ந்தால்தான் இந்த உலகத்திலே வரம்பு மீறாமல் எனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான் என்று அல் ஹக்கீம் முடிவெடுத்திருக்கிறான் நீதியாக. அதுதான் என்னுடைய வாழ்விற்கு ஏற்றது என்றும் அது நலவாகவே அமையும். அல்லாஹுடைய முடிவு ஒருபோதும் அடியார்களுக்கு தீமையாக அமையாது. அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பு ஒருபோதும், அல் ஹக்கீமுடைய தேர்ந்தெடுப்பு ஒருபோதும் அடியார்களுக்கு தீமை அளிக்கக்கூடியதாக அமைந்து விடாது.